வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களில் ஓய்வூதியத்துக்கும் வரி இருக்கா? யாருக்கு வரி, யாருக்கு விலக்கு? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு கம்யூட், அன்கம்யூட் மற்றும் குடும்ப ஓய்வூதியங்களுக்கான வரி விதிகள் வேறுபடுகின்றன. இந்த விதிகளை சரியாக புரிந்து கொள்வது தேவையற்ற வரி செலுத்துவதை தவிர்க்க உதவும். ஓய்வூதியம் என்பது முதிய வயதில் நிதி பாதுகாப்பாக கருதப்படும் முக்கிய வருவாய். ஆனால் பலர் கவனிக்காமல் விடும் விஷயம் என்னவென்றால், இந்த ஓய்வூதியத்திற்கும் வருமான வரி விதிக்கப்படலாம். இந்தியாவில் ஓய்வூதிய வரி விதிப்பு நீங்கள் பெறும் தொகையின் வகை மற்றும் உங்கள் வேலை வகையை பொறுத்து மாறுபடும். சரியான தகவல் இல்லாமல் ஐடிஆர் தாக்கல் செய்தால் ஓய்வூதியத்தில் இருந்து தேவையற்ற வரி செலுத்தும் நிலை உருவாகலாம். முதலில் ஓய்வூதியம் இரண்டு வகைப்படும். அன்கம்யூட் பென்ஷன் மற்றும் கம்யூட் பென்ஷன். மாதந்தோறும் கிடைக்கும் ஓய்வூதியம், அதாவது அன்கம்யூட்டட் பென்ஷன் எனப்படுகிறது. வருமான வரி விதிகளின்படி இது சம்பள வருமானம், அதாவது சம்பளத்திலிருந்து வருமானம் என்ற தலைப்பில் கணக்கிடப்படுகிறது. அதனால் இதற்கு வரி விதிக்கப்படும். ஆனால் சேவையில் ஏற்பட்ட உடல் ஊனமுற்ற காரணத்தால் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு ஊனமுற்றோர் ஓய்வூதியம் முழுவதும் வரி விலக்கு பெறும். மற்றொரு வகையான கம்யூட் பென்ஷன் என்பது மாதாந்திர ஓய்வூதியத்தின் ஒரு பகுதியை விட்டு கொடுத்து அதற்கு பதிலாக ஒரே முறை பெரிய தொகையை பெறுவது. அரசு ஊழியர்கள், மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது பாதுகாப்பு துறையில் பணிபுரிந்தவர்கள் இந்த தொகையை முழுமையாக வரிவிலக்கு பெறலாம். இது அவர்களுக்கு பெரிய நிதி சலுகையாகும். ஆனால் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு விதிகள் சற்று வேறுபடும். ஓய்வு பெறும்போது பணிக்கொடை பெற்றிருந்தால் மாற்றி அமைக்கப்பட்ட ஓய்வூதிய தொகையின் 1/3 பகுதி மட்டும் வரிவிலக்கு பெறும். பணிக்கொடை பெறாதவர்களுக்கு மொத்த ஓய்வூதியத்தின் 50% வரை வரிவிலக்கு கிடைக்கும். இதை தாண்டிய தொகை மட்டுமே வரிக்கு உட்படும். மேலும் ஊழியர் மரணமடைந்த பிறகு குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் மற்ற வருவாய், அதாவது பிற ஆதாரங்களில் இருந்து வருமானம் என வகைப்படுத்தப்படுகிறது. இதில் மொத்த தொகையின் 1/3 அல்லது 15,000, அதாவது எது குறைவோ அது வரை வரி விலக்கு வழங்கப்படுகிறது. மேலும் புதிய வரி முறையில் இந்த வரம்பு ரூபாய் 25,000 வரை உயர்த்தப்படலாம். ஆனால் நாட்டுக்காக உயிர் நீத்த இராணுவ வீரர்களின் குடும்பத்துக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் முழுவதும் வரிவிலக்கு பெறுவது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.